மூன்றாம் வசனத்தில் இப்படி சொல்றாரு, he heals all your diseases. நான் இப்படி சொல்ல போறேன், ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளைகளாய் வாழுகிற உங்களுக்கு தருகின்ற இரண்டாவது பெனிஃபிட், உங்களுடைய எல்லா நோய்களையும் கர்த்தர் குணமாக்குவார். 3 முறை சொல்ல போறேன், கையை உயர்த்தி ஒரு ஆமீன் மட்டும் சொல்லிடுங்க பார்க்கலாம். உங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்குவார், உங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்குவார். he heals all your diseases. உங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்குவார். நோய்கள் என்று சொல்லும்போது பிரித்து காட்ட விரும்புகிறேன். ஒன்று, உங்கள் சரீர பிரகாரமான எல்லா வியாதிகளையும் கர்த்தர் கால்வரியில் சுமந்து தீர்த்தார். அவர் தழும்புகளால் நீங்கள் சுகமாயிருப்பீர்கள். இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தில் அமர்ந்திருக்கும் போது இப்படி சொல்ல விரும்புகிறேன், உங்கள் நோய்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் குணமாக்குவார். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? 2, என்னுடைய நோய்கள் என்று சொல்லும்போது சரீர பிரகாரமாய் மட்டுமல்ல, மென்டலாக, ஆமென், அறிவுபூர்வமாக என்னுடைய சிந்தனையில் ஏற்பட்டிருக்கின்ற எல்லா வியாதிகளையும் கர்த்தர் குணமாக்குகிறார். நான் உங்களை பார்த்து இப்படி சொல்ல விரும்புகிறேங்க, நான் இன்னும் நினைச்ச உயரம் போய் சேரலனாலும் நான் நினைச்ச கீழே இல்லை, கர்த்தரனை உயர்த்தி தான் கொண்டு போய் கொண்டிருக்கிறார், கர்த்தரனை நடத்தி கொண்டு தான் இருக்கிறார். ஆமென். பக்க சொல்லுங்க, நான் நினைச்ச தூரம் இன்னும் சேரலங்கன்னு, ஆனால் இருந்த குப்பையில் நான் இல்லைங்கன்னு விசுவாசம் இருக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்னை ஃபிசிக்கலாக ஹீல் பண்ணுறாரு. 2, என்னை சிந்தனையில் கர்த்தர் சுகமாக்குகிறார். நேற்றையை விட இன்னைக்கு நான் நல்லா யோசிக்கிறேன், இன்றை விட நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிப்பேன். 10 வருஷம் முன்னாடி இருந்த என் சிந்தனையை விட, என் ஆட்டிடியூடை வர, என் மனப்பாங்கை விட 10 வருஷம் பின்னாடி நான் எவ்வளோ மாறிட்டேன். இயேசு என்னை மாற்றினாருன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் மாறுறீங்க? உங்கள் சிந்தனையில் அதே சிந்தனையில் இருக்கீங்கன்னா நீங்கள் ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். 10 வருஷம் முன்னாடி இருந்த அந்த கோபம், அந்த தேவையில்லாத சிந்தனை, அந்த ஒரு மாதிரி பேச்செல்லாம் இன்னும் இருக்கு, அந்த அரட்டையெல்லாம் இருக்குன்னா இன்னும் நீ ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். ரட்சிக்கப்பட்டீங்கன்னா சிந்தனையில் அனுதினமும் கர்த்தர் சுகத்தை தருகிறார். மென்டல் ஹீலிங் கர்த்தர் தருகிறார். ஆமென். தப்பான முடிவுகள் எடுத்தோம், தப்பான சாய்ஸ், ஆமென், தப்பான விஷயத்தை செஞ்சோம், தப்பான யோசனைகள் நமக்கு இருந்தது. ஆனால் கர்த்தர் என்னுடைய சிந்தனைகளை சுகமாக்கி கொண்டே இருக்கிறார். பக்க சொல்லுங்க, நான் என்னை சுகமாக்கினார். பிசிக்கல் மென்டல் மட்டுமல்ல, என்னை இமோஷனலாக கர்த்தர் சுகமாக்குகிறார். என்னை ஒரு ஸ்டேபிள் பர்சனாய் மாற்றுகிறார், ஸ்திரத்தன்மை உள்ளவராய் மாற்றுகிறார். சிலர்லாம் பாருங்களேன், எத்தனை வருஷமானாலும் திருந்தவே மாட்டாங்க. அவங்க இன்னும் ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். பக்கத்தில் தைரியமாக சொல்லுங்க, நான் ரட்சிக்கப்பட்டேங்கன்னு. என்னைக்கு அவரை சந்திச்சேனோ அன்னைக்கே கர்த்தர் என் சிந்தனையை சுகமாக்கினார், என் உணர்வுகளை சுகமாக்கினார், என் டிப்ரெஷனை சுகமாக்கினார், என் சோர்வை சுகமாக்கினார், எனக்கு மகிழ்ச்சியை தந்தார். ஜாய் அன்ஸ்பீக்கபிள், ஃபுல் ஆஃப் க்ளோரி, புத்தி கெட்டாத சமாதானம், இதயத்தில் சந்தோஷம், களி கூறுதல். பக்கம் சொல்லுங்க, எனக்கு டிப்ரெஷன்லாம் இப்போ வர்றதில்லைங்க அப்படின்னு. இதுக்கு முன்னாடி எழுந்து வேலைக்கு போனோன்னா 3 பேர் புல்டோசர் வச்சு என்னை தள்ளணும், அப்போ கூட நான் எழுந்து போக மாட்டேன். ஆனால் இப்போ என்னை யாரும் தள்ளாமலே நான் வேலைக்கு போகிறேன். ஏன்னா உணர்வுபூர்வமான சுகம். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை செய்யணும்னா என்னை 4 பேர் குத்தி எழுப்பினா தான் போவேன். இப்போ என்னை யாரும் அப்படி பண்ண வேணாம். என்னுடைய உணர்வுகளை கர்த்தர் சுகமாக்கினார். யாருமே கிட்டார் வாசிக்காமலே நான் நடனமாடி கர்த்தரை துதிக்கிறேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? யாரும் துரத்தாமலே வேலைக்கு போகிறேன், கர்த்தர் என் உணர்வுகளை சுகமாக்குறார் என்று விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? தைரியமா பக்கத்தில் ஒருத்தர் தட்டி சொல்லுங்க, முன்னாடி இருந்த மாதிரி நான் இப்போ இல்லைங்கன்னு. எவ்வளோ பெரிய பொய் சிலர் சொல்லியிருக்கீங்க. ஆமாம், எத்தனை வருஷமானாலும் சில உணர்வுகள் மாறுவதே கிடையாது. அதே கோபம், அதே ஆட்டிடியூட், அதே கொஞ்சம் மாறிட்டே வாங்கலேன், கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த 10 வருஷத்துல நீங்க கிறிஸ்துவை போல மாறுவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் வாழ்க்கையில் முன்னேறுவீங்க, ஜெயிப்பீங்க, எழுந்து புறப்படுவீங்க, வேலைக்கு போவீங்க, கர்த்தருடைய வீட்டுக்கு வருவீங்க, துன்பங்களை சகிப்பீங்க, துன்பத்தில் கூட சிரிச்சிட்டே இருப்பீங்க. என்னைக்கே நீங்க சிலர்லாம் லாக்அப்ல இருந்திருக்கணும், நீங்க சிலர்லாம் மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கணும், நர்வஸ் பிரேக் டவுன்ல இருந்திருக்கணும். ஆமென். கிரேசி திங்கிங், ஒரு நாளும் யாரை பத்தியும் நல்லதா நினைக்கிறதே கிடையாது. யாரையா ஒருத்தரை பார்த்து அப்படி சுருன்னு ஏறும், அது என்ன சுபாவமே தெரியாது. ஆனா வர வர கர்த்தர் நம்மளை மாத்துறாரு.
என்ன மாத்தினாரு. ஒரு ஸ்டெபிளைஸ்டு மைண்ட், ஒரு ஸ்டெபிளைஸ்டு இமோஷன். உணர்வு ரொம்ப முக்கியங்க. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இயேசு எனக்கு செய்த நன்மைகளை நினைக்கும் போது அல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்காமல் என்னால் இருக்க இயலாது என்று சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி இதுவரையும் சொல்லாதவர் அல்லேலூயா சொல்லிடுங்க. I am healed physically, I am healed mentally every day. நேத்தை விட இன்னைக்கு நான் நல்லா சிந்திக்கிறேங்க. 10 வருஷம் முன்னாடி நிறைய விஷயம் புரியாதுங்க, இப்போ எனக்கு நிறைய விஷயம் புரியுதுங்க. பைபிள் கூட வித்தியாசமாய் புரிகிறது. என்னை உணர்வுபூர்வமாய் என்னை சுகமாக்கினார். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? என்னைக்கே பைத்தியக்காரனா ரோட்டில் இப்படி சொக்கா கழட்டி சொக்கா போட்டிருப்பேன், சொக்கா கழட்டி சொக்கா போட்டிருப்பேன். ஆனால் என்னுடைய சிந்தனையை கர்த்தர் பாதுகாத்து அறிவாற்றலை தந்து ஸ்திரத்தன்மை தந்து நிற்க செய்து என்னை சுத்திகரித்து என்னை வாழ வச்சு என்னை அழகு பார்த்து. ஜனங்கள் நம்மை ஒதுக்கினார்கள், நம்மளை எழுதி தீர்த்தார்கள். இவன் சின்ன பையன், அவன் தேர மாட்டான்னு நம்மளுக்கு இவனுங்களே தீர்ப்பு எழுதி முடிச்சாங்க. உங்களை ஓரத்தில் தள்ளி நிற்க வச்சு நீ தேர மாட்டேன்னு சொன்னாங்க. உன்னை கலட்டிட்டா நீ உருப்பட மாட்டேன்னு கனவு கண்டு ராத்திரி தூங்காம உனக்காய் ஜெபம் பண்ணாங்க. உன்னை தப்பான பேர் சொன்னாங்க, உன்னை பத்தி என்னென்னமோ சொன்னாங்க. ஆனா அன்னைக்கு நீ உணர்வுபூர்வமாய் கஷ்டப்பட்ட போதும் உன்னை கர்த்தர் பாதுகாத்து தீங்கு உனக்கு இழைக்காமலும் நீ தீங்கு செய்யாமலும் உன்னை பாதுகாத்தாரே. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அவர் உங்களை சுகமாக்கினார். I am healed physically, mentally, emotionally. என்னை அவர் தச்சு ஆமென் என் மேல விசாரித்து என் மேல் அன்பு காண்பித்து நான் கர்த்தருடைய வீட்டுக்கு வந்த போதெல்லாம் வாழவே மாட்டேன்னு நினைச்ச உன்னை, நேசிக்கப்படாத உன்னை, இனி வேலையே உனக்கு கிடைக்காதுன்னு சொன்ன உன்னை, இதற்கு மேல எழும்பாதுன்னு சொன்ன உன்னை மீண்டும் கர்த்தர் வாழ வச்சு ஜீவனை தந்து சுகத்தை தந்து இந்த மட்டும் உயர்த்தினார் என்ற விசுவாசம் உள்ளவங்க. நீ என்னைக்கே தூக்கி எறிஞ்சு ஓடி போயிருப்ப. ஆனா கர்த்தர் உன்னை சரீர பிரகாரமாய் சிந்தனையில சுகமாக்கி உணர்வுகளில் இனிமையை தந்து. எத்தனை பேர் கர்த்தருடைய நன்மைகளை துதிப்பீர்கள்? அவருடைய ரத்தத்தை நீங்கள் கொண்டாட வேண்டும். He healed me in multiplicity of areas. எல்லா பங்கிலும் என்னை சுகமாக்கினார். ஆமென், ஹalleluya. பக்கத்துல அவர் என்னை சுகமாக்கினார். Emotionally, mentally, physically. ஆமென்.